எனக்கென்று ஒரு பிரின்சிபிள், எனக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, எனக்கென்று ஒரு அரசியல் நேர்மை இருக்கிறது. வெறும் பதவிக்காக, பரிசுக்காக, பொருளுக்காக, புகழுக்காக நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக் கொள்கிறவன் இல்லை என்பதை அவ்வப்போது காலத்தால் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். யார் இதை பற்றி பேசினார்கள்? பார்கெயின் செய்தேன், பேரம் பேசினேன், படியவில்லை என்றும், வாய்ப்பு நிறைவேறவில்லை, அதனால் இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு என்றும் பலரும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த வகையிலே துரோகம் இழைத்தது? யாராவது சொல்ல முடியுமா? ஆதாரம் காட்ட முடியுமா? வெளிப்படையாக விவாதிக்க முடியுமா? தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற கடைசி நொடி வரையில் திமுக தலைமைக்கு தகவல் கொடுத்தேன். நாங்கள் இப்படித்தான் முடிவெடுக்க போகிறோம், இப்படித்தான் நிலைப்பாடு எடுக்க போகிறோம், இதுதான் காரணம். வெளிப்படையாக பேசினோமா இல்லையா? ஒப்புதல் பெற்றோமா இல்லையா? அந்த தோழமையை பாராட்டினோமா இல்லையா? அந்த நட்புறவை சிதைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோமா இல்லையா? தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் அன்றைக்கு என்னோடு நெருக்கமாக இந்த இடத்திலே தனிமையில் இருந்த போது, சேருவதென்று முடிவெடுத்தால் நீங்களே அமைச்சரானால்தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சி உருவாகும், அதற்கு நீங்கள் உடன்பட வேண்டும், அதுதான் சிறப்பாகவும் இருக்கும். ஒன்று ஆதரவு தருவதில்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆதரவு தருவது என்று முடிவெடுத்தால் நீங்களே அமைச்சராவதுதான் சரியாக இருக்கும் என்ற ஆலோசனைகளை தந்தார்கள். இந்த ஆலோசனை, ஆனால் அதற்கும் நான் உடன்படவில்லை. என்னை பொறுத்த மட்டில் என்னை பற்றிய தனிப்பட்ட முடிவு, அதை எடுப்பதற்கு எனக்கு தனி அதிகாரம் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. தோழர் ரவிக்குமார் இடத்திலே நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து இது, ஆனால் கட்சி கருத்து என்று இதை நான் திணிக்க மாட்டேன். கட்சி சார்பில் அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே இல்லை என்கிற போது, பொதுச் செயலாளர்கள் என்கிற முறையில் நீங்கள் இருவரும் சொல்லுகிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று 10 நாட்களுக்கு பிறகுதான் தோழர்களே 9ஆம் தேதி ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை நாம் தனித்து வெளியே இருந்து ஆதரவு தருவது என்கிற நிலைப்பாட்டை மட்டும் அறிவித்தோம். கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன நிலைப்பாடோ அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அவர்கள் எடுப்பதை போல் நாங்களும் எடுப்போம் என்று நான் சொன்ன வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றினேன். பகல் வேளையில் என்ன நடந்தது என்பதை எனக்கு தெரியாது. நான் சோசியல் மீடியா பார்க்கவில்லை, தொலைக்காட்சியை பார்க்கவில்லை, வெளியே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஏன் தலைமையகத்திற்கு பத்திரிகையாளர்கள் வந்தார்கள் எனக்கு தெரியாது, யாரும் அழைக்கவில்லை, அவர்களே தேடி வந்தார்கள். தோழர்களே, 9ஆம் தேதிக்கு பிறகு 21ஆம் தேதி தான் அமைச்சரவையில் தேர்வது என்று நாம் முடிவெடுத்தோம். அமைச்சரவையில் சேர்ந்தது அவ்வளவு பெரிய குற்றமா? பெரியார் வெளிவந்தவர்கள் பெருமைப்பட்டு இருக்க வேண்டாமா? பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு தனிப்பெருங்கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது. நமக்கு அதிலே மகிழ்ச்சி இல்லைதான். ஏனென்றால் நாம் திமுக கூட்டணியிலே போட்டியிட்டோம். எப்படி நாம் மகிழ்ச்சி அடைய முடியும்? இன்னும் சொல்ல போனால் தாவேகாவை நாம் விமர்சித்திருக்கிறோம். எப்படி நம்மால் போய் உடனே ஒட்டி கொள்ள முடியும் பதவிக்காக? 5 ஆண்டுகள் வரையில் உங்கள் ஆட்சி தொடரும், அதற்கு நாங்கள் உற்ற துணை இருப்போம் என்று சொன்னேன். இதில் என்ன துரோகம் இருக்கிறது? பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று திமுக தலைமையே அறிவித்து விட்டது. நான் அறிவிக்கவில்லை, இதுவரையில் நான் அறிவிக்கவில்லை. தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்றும் நான் சொல்லவில்லை. அமைச்சரவையில் இருக்கிறோம். கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை 1ஆம் தேதி நடந்ததில் பங்கேற்றிருக்கிறோம். இன்னும் அங்கே எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை.
அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம்பெறுவோம்.